ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். உமேகா பரிசுத்த ஆவியானவரின் அற்புத ஊழியங்கள் மூலம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் மறுபடியும் ஒரு தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாளில் நாங்கள் பார்க்க போகிறோம் தேவனுடைய சித்தம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து இன்றைக்கு தியானிக்க போகிறோம். வேதத்தில் நாங்கள் பார்க்குறோம், ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்போ இந்த பூமியில் பரலோகத்தில் நடக்கிற அந்த சித்தம் இந்த பூமியில் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பரலோகம் எப்படி அவருடைய சித்தத்தினால் நிரம்பி இருக்குதோ, அப்படி இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அந்த சித்தம் நமக்குள்ளாக நடக்க வேண்டும் என்பதை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். வேதம் சங்கீதம் 40வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். இன்றைக்கு நாம் எங்களுக்கு பிரியமானதை தான் நாம் செய்கிறோம், மற்றவர்களுக்கு பிரியமானதை நாம் செய்கிறோம். ஆனால் நாம் இன்றைக்கும் யோசித்து பார்த்திருக்கிறோமா, நாம் செய்கிற காரியங்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்கா, இல்லை இது தேவனுடைய சித்தத்துக்கு ஏதுவாக இருக்கா என்று நாம் சிந்திப்பது கிடையாது. ஆகவே என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் என்று தாவீது சொல்றார். அப்ப அவருக்கு என்ற வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும், நான் எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி நான் அவருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று அவருடைய வார்த்தைக்கு ஊடாக அந்த வார்த்தைகள் எங்களுக்கு எப்படி நாம் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறதோ அந்த பிரகாரமாக நாம் வாழ்வதுதான் தேவனுக்கு சித்தமான ஒரு வாழ்க்கை. அப்ப தாவீது இதில் சொல்லுகிற பொழுது சொல்றான், என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். அப்ப நாம் தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்த எங்கென்ற வாழ்க்கையில தேவ சித்தம் செய்வதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். எங்கென்ற சித்தம் அல்ல, மற்றவர்களுடைய சித்தம் அல்ல, தேவ சித்தம். தேவன் எங்களை குறித்து என்ன சித்தத்துக்காக தேவன் அழைத்தாரோ, தெரிந்து கொண்டாரோ, ஊழியத்தை கொடுத்தாரோ, அந்த சித்தத்தை நாம் நிறைவேற்றுவதுதான் தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அதனால தான் தாவீது சொல்றான், உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். நாம் ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்க வேண்டும், அவருக்கு பிரியமானபடி நான் ஜெபிக்கிறேனா, அவருக்கு பிரியமானபடி வாழ்கிறேனா, என்னுடைய வாழ்க்கையில நான் செய்கிற ஊழியம் என்றாலும் சரி, அவருக்கு சித்தமானபடி அவருக்கு பிரியமானபடி நான் செய்கிறேனா என்பதை நான் யோசித்து பார்க்க வேண்டும். அவருக்கு சித்தமானதை நாம் செய்தால் நம்மை அசைக்க முடியாது. நமக்கு சித்தமானதை, மற்றவர்களுக்கு சித்தமானதை எங்களுடைய சித்தத்தின்படி நாம் செய்ய வாழ நினைச்சா நாம் பலவிதமான தோல்விகள், வேதனைகள் உண்டாகும்படியாக நம்முடைய வாழ்க்கையில வரும். ஆகவே சங்கீதம் 143 10வது வசனம் சொல்லுது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரல். அப்ப ஆண்டவரிடத்துல கேட்கணும், உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன் அப்பா. அப்ப நான் விரும்புகிறபடியினால எனக்கு நான் என்னத்தை செய்ய வேண்டும் என்று நீர் எனக்கு போதிக்க வேண்டும் ஆண்டவர். நான் அவருக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி நான் வாழ வேண்டும், எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய வேண்டும், எப்படி என்ற குடும்பத்தை கர்த்தருக்காக கட்டி எழுப்ப வேண்டும் என்பதை குறித்து உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தர். அவர் எனக்கு போதிக்கிறவர், எனக்கு கற்றுக் கொடுக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எங்களுக்கு போதிக்கிறவராக இருக்கிறார், என்ன செய்ய வேண்டும் என்பது. இன்றைக்கு அநேகர் கர்த்தரிடத்துல கேட்பது கிடையாது. கர்த்தருடைய சத்தத்துக்கு அமர்ந்திருந்து செவி கொடுத்து அவருடைய சித்தத்தை கேட்டு செய்வது கிடையாது. அதனால தான்
நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களிலும் நாம் தோல்வி அடைகிறோம், எல்லா காரியங்களிலும் வெட்கப்படுகிறோம், எல்லா காரியங்களிலும் வேதனை அடைவதற்கு காரணமாக இருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவரிடத்தில் கேட்போம், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரணும். வேதம் சொல்லுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நாள்தோறும் உனக்கு காட்டுவேன். அப்போ அவர் எங்களுக்கு போதித்து எப்படி நாள்தோறும் நடக்க வேண்டும் என்பதை கர்த்தர் எங்களுக்கு என்ன செய்கிறார்? காண்பித்து தருவார். அவர் நம்மோட பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மோட பேசுவார். ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசி எப்படி நாம் ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு காண்பிப்பார். ஒன்று, அவர் நமக்கு அவருக்கு பிரியமானதை செய்யும்படிக்கு எங்களுக்கு ஆண்டவர் போதிக்கிறவர். அடுத்த காரியம், எபேசியர் 5வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். முதலாவது காரியம், உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். இரண்டாவது, உமக்கு பிரியமானதை செய்ய அவர் எங்களுக்கு போதிக்கும்படிக்கு அவரிடத்தில் கேட்டுக்கொள். மூன்றாவது, கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுதல். உணர்ந்து கொள்ளுதல் என்பது முக்கியம். கர்த்தர் நம்மை என்ன ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார், எப்பேற்பட்ட காரியத்தை செய்ய வேண்டும் என்று தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆகவேதான் மோசே கூட தேவனுடைய அழைப்பை பெற்று வந்த பொழுது ஆண்டவரிடத்தில் உன்னுடைய சமூகம் எனக்கு முன்பதாக கடந்து செல்ல வேண்டும் என்று கேட்கிறார். அப்போ அவருடைய சமூகம் எங்களோடு கூட இருப்பதற்கு அவருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவருடைய போதனையில் நடப்பது அவசியம். அடுத்தது, அவருடைய சித்த இன்னதென்று உணர்ந்து கொண்டு வாழ்வது அவசியமாக இருக்கிறது. கடைசியாக 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். இப்போ வேதம் சொல்லுது, நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நீங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லு. அப்போ தேவனுடைய சித்தம், அவர் பரிசுத்தராக இருக்கிறார், நாங்களும் அவரை போல பரிசுத்தமாக மாற வேண்டும், இருக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம். இன்றைக்கு நாம் அவரை போல இருப்போனும், இவரை போல இருப்போனும், அவரை போல ஆராதிக்கணும், அவரை மாதிரி ஜபிக்கணும் இன்றைக்கு நாம் நினைக்கிறோம். ஒருவர் கூட இன்றைக்கு நாம் இயேசுவை போல மாறோன், இயேசுவினுடைய சித்தத்தை செய்யோன், அவர் பேசினது போல, அவர் வாழ்ந்தது போல நான் வாழ வேண்டும் என்று நினைப்பது இன்றைக்கு கிடையாது. அப்போ நம்முடைய ஜெபம் கூட அவருடைய சித்தத்துக்கு ஏற்றபடி அவர் நாம் ஜெபிக்கிற பொழுது அவருக்கு சித்தமானதை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிறார். ஆகவே தேவனுடைய சித்தம் செய்யாமல் நம்முடைய சித்தத்தை நம்முடைய மனசு மாமிசம் சொல்லுகிறபடி நாம் செய்கிற பொழுது செய்து கொண்டு நாம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறோம் என்று சொல்வது அது சரியானது கிடையாது. தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில எங்களை கொண்டு தேவன் செய்யும்படியாகவே தேவன் விரும்புகிறார். அது கண்டு நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் இருந்து கேட்க வேண்டும். அவருக்கு பிரியமானதை செய்யும்படிக்கு எனக்கு நீர் கற்றுத்தார், உம்முடைய சித்தத்தை எனக்கு உணர்த்தும். ஆண்டவரே, நீர் பரிசுத்தமாய் இருக்கிறது போல் என்னை நீர் பரிசுத்தமாக்கும் என்று நாம் கேட்கிற பொழுது அவர் அந்த பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையை அவர் நடப்பிப்பார். அவருடைய சித்தத்தை செய்கிற மனிதனுடைய வாழ்க்கையில எந்த காரியத்தை குறித்தும் பயம் இருக்காது. இயேசுவின் மேலேயே அவன் நம்பிக்கை இருப்பார். அவர் பேசுகிறத தைரியமாக பேசிக்கொண்டே இருப்பார். ஒன்றுக்கும் பயப்பட மாட்டார், எந்த மனிதர்களுக்கும் பயப்பட மாட்டார். ஏனென்று கேட்டால் அவனுக்கு தெரியும், தேவனுடைய சித்தத்தில் நான் இருக்கிறேன். அவருக்கு சித்தமான காரியத்தை
நான் செய்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளுவார். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். நாம் தேவனுக்கு பிரியமானதை செய்கிறோமா என்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். தேவனிடத்தில் நாம் கேட்கிறோமா, நீர் எங்களுக்கு போதியும், நாங்கள் அதன்படி நடக்க. தேவனிடத்தில் கேளுங்க, தேவனே உம்முடைய சித்தத்தை செய்ய என்னுடைய வாழ்க்கையில் அதை உணர்ந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும், என்னை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லுங்க. இப்படி சொல்லுகிற பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். உங்களை மேன்மையான காரியங்களுக்கூடாக கர்த்தர் நடத்துவார். நீங்கள் இந்த பூமியில் நீங்கள் இருக்கிற பொழுதும் பரலோகத்தினுடைய சித்தத்திற்கும் பரலோக தேவனுடைய அந்த இணைப்புக்குள்ளும் அந்த உறவுக்குள்ளும் நீங்கள் அந்த பூமியில் வாழ முடியும். ஆகவேதான் கர்த்தர் இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நீங்கள் செய்கிற பொழுது கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். அவர் உங்களை குறித்து சந்தோஷப்படுவார். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தை மூல நீர் பேசினதற்காக நன்றி. ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை ஒவ்வொருவரும் செய்யும்படிக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே, நீர் போதிக்கிறதில் கேட்டு நடந்து அதன்படி செய்ய ஒவ்வொருக்கும் கிருபை கொண்டு ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு உணர்ந்து நடக்க கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்திற்கு ஏதுவாக பரிசுத்தமாக ஜீவிக்க உதவி செய்யும். இதை கேட்கிற பார்க்குற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தங்கள் சித்தம் மற்றவர்களுடைய சித்தம் செய்யாதபடி பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படும் இந்த பூமியிலும் அவர்கள் பரலோகத்தினுடைய சித்தத்தையும் பரலோக தேவனுடைய நோக்கத்தையும் நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்யும். அப்படி செய்கிற பொழுது இந்த பூமியில் இருக்கிற உமது பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்து நீ சந்தோஷப்படுங்க. அவருடைய காரியங்கள் உம்முடைய நாமத்திற்கு மகிமைக்கு ஏதுவாக விளங்கும்படிக்கு நீங்கள் கிருபை செய்வீங்க. இந்த வார்த்தைகளை ஆசீர்வதியும். கேட்டவருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை உம்முடைய சித்தத்தை கேட்டு ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்யும். எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்துக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களுடைய வீடியோக்கள் உங்களுடைய வார்த்தைகள் தொடர்ச்சியாக நீங்கள் கேளுங்க. இவைகள் கூடாக கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.